ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் முசிகேமா பேசுகிறேன். சிவபெருமானுடைய வாகனங்கள் உணர்த்தும் தத்துவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப ஜோராக கிளம்பி ரெடியாகி போக போகிறோம். எங்கே அப்படின்னாக்கா, தேர் திருவிழாவுக்கு. இந்த வாகனங்கள் எல்லாம் முடிஞ்சதுமே அடுத்தது சிவபெருமான் தேரில் பவனி வருவார். இந்த தேர் திருவிழா நம்மளுக்கு நிறையா விஷயங்களை உணர்த்துது. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னாக்கா, நடக்க முடியாதவங்க, சாமியை போய் பார்க்க முடியாதவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காக சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அவரே வெளியில் வராரு. நீங்களாம் உங்கள் வீட்டிலேருந்தே என்னையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் எப்படி, ரொம்ப உயரத்தில் இருக்கார். யார் மறைச்சாலுமே உனக்கு நான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிக்கிறாரு. அதே மாதிரி தான் சுவாமிகளுடைய ஊர்வலங்களும் இருக்குது. நம்மளால் கோயிலுக்கு போய் சாமி பார்க்க முடியல அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சிவபெருமானை என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பார்க்குறதுக்காக ஊர்வலமாக வராரு. அப்போ நாம் அவரை தரிசனம் பண்ணிக்கலாம். சரி, நம்ம உடம்பே ஒரு கோவில். அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே கோவிலுடைய மண்டபங்கள், கருவறை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த தேருமே அது ஒரு பெரிய உடல் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அதாவது இந்த அண்டமாகவும் பிண்டமாகவும் இருக்கிறது எது அப்படின்னாக்கா, இந்த தேர் தான். ஒரு தேர் நல்லா ஓடணும் அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்படை எது வேணும், அச்சாணி வேணும். அந்த அச்சாணி தான் நம்மளுடைய குண்டலினி சக்தியாக இருந்து நம்மளை உந்துதல் படுத்துது. அப்படி அந்த அச்சாணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தேர் கரெக்டாக ஓடும். நம்மளுடைய குண்டலினி சக்தியை நாம் சிறப்பாக இயக்கணும் அப்படின்னாவே கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அப்படிங்கிறது தான் இந்த தேர் திருவிழா நம்மளுக்கு உணர்த்துது. நாளைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.